ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வைகையாற்றை வணங்கும் விதமாக மகா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு வைகை நதியை போற்றும் விதமாகவும் வைகை ஆற்றை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வைகை நதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் மகா ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்விற்கு வைகை நதி மக்கள் இயக்க தலைவர் ராஜன் தலைமை தாங்கினார். இதில் தெற்கு தொகுதி எம்எல்ஏ கோபிசன், பேராசிரியர் ஞானசம்பந்தன், அட்சயபாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு, சமூக ஆர்வலர் இல அமுதன், நேதாஜி சுவாமிநாதன், முனைவர் மஞ்சு கணேஷ், கல்வியாளர் திருமதி ராதாதேவர், முனைவர் மணிவண்ணன், கவிஞர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வைகை நதியை தூய்மையாக பாதுகாப்பது தொடர்பாக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். நதிகள் வாழும், நதிகள் இல்லாமல் மனிதர்கள் ஒருபோதும் வாழ முடியாது. ஆறுகளில் ஓடுவது வெறும் நீர் அல்ல, நம்மையும் உயிர்களையும் காக்கின்ற உயிர் நீர். வைகை மாதாவுக்கு, வைகை மாதாவுக்கு போற்றுவோம், போற்றுவோம், வைகையை போற்றுவோம். ஐயா அவங்களுக்கு பிரம்மகுமாரிகள் இயக்கம், அமைதி விரும்பக்கூடிய பிரம்மகுமாரிகளுக்கும் சகோதர உணவோடு ராக்கி கயிறை கட்டுறாங்க. எப்படிப்பா இருக்க, என்னப்பா நம்ம ஆறு அப்படின்னு அவர் மனதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அதனால அதை என்னைக்குனாலும் இந்த இதை விஷயத்தை நம்ம பெருசா ஆகும், தொடர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவர் வருஷம் வருஷம் அவர் வைகை ஆடிப்பெருக்கு விழா வருகிறது, அந்த ஆடிப்பெருக்கு விழாவிற்கு வாருங்கள் வாருங்கள்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிடுவார். இந்த வருடம் அவரே சொல்லிட்டு இன்னைக்கு அவரே வந்து விட்டார் இன்னைக்கு நேரடியா. ஏன்னா இன்னைக்கு வைகையை பற்றி ஒரு மிகப்பெரிய உலக கவனம் வந்து விட்டது. இன்னைக்கு பூரா நம்மளை தவிர உலகம் பூரா இந்த விஷயம் போயிடுச்சு. வைகை காக்கணும். மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசமாக மாசுபட்டு இருக்கக்கூடியது நம்மளுடைய வைகை நதி. அதனால் அதை இப்போ இங்கே உள்ள உலகம் பூரா பேசலாம், நம்ம உள்ளூரில் இருந்து இதை செய்யாமல் இருக்கிறமேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. அதனால் ஐயா தன்னை ஒரு பதிவராக, மண்ணின் மைந்தராக ஐயா அவர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டுவார்கள்.